Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acid ல இப்போ நம்ம carboxylic acid ஓட introduction பார்த்தோம். இப்போ structure of carboxylic acid பார்க்கலாம். carboxylic acid அப்படின்னா எப்படி? ஒரு கார்பன் கூட ஒரு carbonyl compound இருக்கும், ஒரு ஹைட்ராக்சி காம்பவுண்டும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனாராக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்கஹாலோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் டெட்ராகோனலாக இருக்கும். ஈத்தரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரைகோனலாக இருக்கும் ஈத்தரோட ஸ்ட்ரக்சர். அப்புறமா நம்ம கார்பனல் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோனலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானாராக தான் இருக்கும். இந்த பிளானாராக இருக்கக்கூடிய இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கூட இணைஞ்சிருக்கும், அடுத்ததும் ஒரு ஆக்சிஜன் கூட ஒரு OH கூட இணைஞ்சிருக்கும் இல்லையா, இதுவும் ஆக்சிஜன் கூட தான் இணைஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு அல்கைல் குரூப் இல்லைன்னா ஒரு ஹைட்ரஜன் கூட. அல்கைல் குரூப்னா கார்பன், அதாவது ஒரு CH3 இல்லைன்னா C6H5 அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ஃபார்மிக் ஆசிடாக இருந்தால் H கூட ஹைட்ரஜன் கூட இணைஞ்சிருக்கும் இல்லையா. இந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா sp2 ஹைப்ரடைஸ்ட் கார்பனாக இருக்கும். sp2 ஹைப்ரடைஸ்ட் கார்பன்னா என்னது? இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. இப்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இந்த வேலன்ஸ் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? 2s2, இது 2s, 2pனா நமக்கு 2px 2py 2pz 3 சப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா, 2px 2py and 2pz. இதில் வந்து ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 2. இப்போது இதே எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த ஒரு இது அப்படியே இணையும் இல்லையா, இது அப்படியே இணைய ஆரம்பிக்கும் பாருங்கள். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த ஒன்றும் இதில் இருக்கிற ரெண்டும் அப்படியே இணைய ஆரம்பிக்கும். இது 2sல, இது 2pல, இப்படி மாறுமா? இப்போ இது ஹைப்ரிட் ஆகும்போது 2p2, அதாவது எஸ், இந்த ஒரு எஸ்ஸும் இந்த 2 பியும் இணைஞ்சு உங்களுக்கு இப்படி மாறிடும். இந்த ஒரு p ஆர்பிட்டால், இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து அன்ஹைப்ரிடைஸ்ட் பியாக மட்டும்தான் இருக்கும். இது 2pயாக மாறிடும், இது sp2வாக மாறிடும், sp2வாக மாறிடும். இது வந்து அன்ஹைப்ரிடைஸ்ட் p ஆர்பிட்டாலாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இந்த இடத்துல ஒரு பாண்ட், இது கூட இந்த O கூட ஒரு பாண்ட், இந்த R கூட ஒரு பாண்ட். ஸோ இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான் கூட சேர்ந்து ஒரு சிக்மா பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான் கூட சேர்ந்து ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய கார்பனோ ஹைட்ரஜனோ இந்த எலக்ட்ரான் கூட சேர்ந்து ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இந்த C வச்சுருக்குமா, அது பாருங்கள் அது எப்படி இருக்கும்னா, இது பிளானாராக இருக்கும்ல, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வந்து அந்த பிளானாருக்கு மேலே பர்பெண்டிகுலராக இருக்கும். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வச்சுருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஒவ்வொரு ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வச்சுருக்கும். இப்படி வச்சுருக்குமா. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது மூணும் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது மூணும் சேர்ந்து இப்படி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இது வந்து இந்த பிளானார் ஸ்ட்ரக்சருக்கு பெர்பெண்டிகுலராக பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது இப்படி இருந்ததுன்னா இது வந்து பிளானார் பாண்டு, இப்படி ஜாயின் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து பர்பெண்டிகுலர் பாண்ட். அப்போ பர்பெண்டிகுலராக என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுது? பர்பெண்டிகுலராக ஒரு பாண்ட் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா அது வந்து பை பாண்ட். ஸோ இந்த இடத்துல இது ஒரு சிக்மா பாண்டாக இருக்கும், இது ஒரு சிக்மா பாண்டாக இருக்கும், இது ஒரு சிக்மா பாண்டாக இருக்கும், மீதி ஒரு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் C டபுள் பாண்ட் OH ஃபார்ம் ஆகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சிலிக் காம்பவுண்டு இந்த OHR இருக்கும் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெசனன்ஸோட இருக்காது. ரெசனன்ஸ்னால் என்னது? டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாண்டு ஒன்றா இந்த ஆக்சிஜன் கூட இருக்கும், இல்லைன்னா இந்த ஆக்சிஜன் கூட இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஆக்சிஜன் கிட்ட உங்களுக்கு லோன் பேர்ஸ் இருக்குது, இந்த ஆக்சிஜன் கிட்டேயும் உங்களுக்கு லோன் பேர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இது இப்படி புஷ் பண்ணுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே பாண்டு கொடுத்து ஆர் இங்கே ஒரு பாண்டு தான் இருக்கும், ஒரு பாண்டு தான் அது எடுத்துக்கிச்சு இல்லையா ஆக்சிஜன். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே பாண்டு கொடுத்ததுனால இங்கே டபுள் பாண்ட் OHR இருக்கும். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ரெசனன்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா. ரெசனன்ஸ்னால் என்னது? டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிடு ஒரு ப்ராப்பரான ரெசனன்ஸ் இருக்கும், அதாவது அந்த O கூட இருக்கிற பாண்டிங் வந்து இந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால இதனால் ஒரு ஈஸியாக எலக்ட்ரோஃபில்லிக் கேரக்டர் இதுக்கு அதிகமாக இருக்காது. இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான எலக்ட்ரோஃபில்லிக் கேரக்டர் தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர் அபவுட் கார்பாக்சிலிக் குரூப்.